கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 23 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை தேவன் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இனி மனிதன் தன்னை காத்துக்கொள்வதற்காக, தன் குடும்பத்தை காத்துக்கொள்வதற்காக, தன் சொத்தை காத்துக்கொள்வதற்காக, தன் பணத்தை காத்துக்கொள்வதற்காக அவன் காவல் வைக்கிறான். தன் குடும்பத்தை பத்திரப்படுத்துகிறான், காவல் வைக்கிறான். ஆனால் தன் இருதயத்தை காவல் வைக்க அவன் மறந்து விடுகிறான். எனவே வேதம் நமக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிப்பு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். என்ன காரணம்? அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவ ஊற்று எங்கே புறப்படுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அந்த இருதயத்தில் இருக்கிறது. நீடித்த வாழ்வு எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 4 வசனத்திலே அவர் எனக்கு போதித்து சொன்னது, என் மகனே, என் வார்த்தைகளை உன் இருதயம் காத்துக்கொள்ள கடவுள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்கிறது. நாம் எப்படி பிழைக்க முடியும்? நாம் எப்படி இருதயத்திற்கு காவல் வைக்க முடியும்? ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை இருக்கும் பொழுது ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும், வறட்சி காணப்படாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தன் இருதயத்தை பத்திரப்படுத்த வைக்கவில்லை, பிறருக்கு கொடுத்து விடுகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்டாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்துக்கு காவல் வைங்க. உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணிங்கள். அப்பொழுது நிச்சயமாய் அந்த ஜீவ ஊற்று என்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக சோதனம் சாமி. நல்ல ஒரு ஜீவ வார்த்தை நாங்கள் தியானித்தோம் சாமி. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே ஜீவ ஊற்று புறப்படுகின்ற வேதத்தில் வாசிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, இந்த இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தன் இருதயத்தை ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும் சாமி. இந்த செய்தி கேட்டு ஒரு பிள்ளைகள் இந்த நாளை பாதுகாத்து கொடுங்க, நீடித்த ஆயுசை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரமில்லை, எல்லாருடைய போக்கியும் வரத்திலும் கூட இருந்து தேவ சமாதானோடைய குடும்பத்தோடு கூட இருந்து காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.